நான் வந்து இந்த வருஷம் வந்து ப்ளவுஸோட ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். போன வருஷம் 80 ரூபாய்க்கு தைச்சேன், இந்த வருஷம் 100 ரூபாய்க்கு தைக்கிறேன் நார்மல் ப்ளவுஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி. இது எழுதுறது ரொம்ப பெஸ்ட் என்ன கேட்டால். தைச்சி முடிச்சிட்டிங்க, திரும்ப அவங்க வராங்க, துணியை வாங்கிட்டு போயிடுவாங்க. பணம் எப்போ தருவாங்க? ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஒரு சில பேர் நல்ல கஸ்டமர் வந்து உடனே கொடுத்துருவாங்க, அதிகமாகவே எடுத்துகிட்டு வருவாங்க வரும்போது. இப்போ நீங்கள் 1000 ரூபா அப்படி ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்க 1500 எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் லைனிங் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸுக்கு. அதாவது மேல் பக்கம் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு பாட்டு பேக் பாட்டு பட்டி ஸ்லீவ் அது மட்டும்தான் லைனிங் வருது. இதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வைக்கணுமே, அதுக்கு துணி இல்லை லைனிங்கில். நீங்கள் லைனிங் எடுக்கும்போது, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து லைனிங் எடுக்கும்போது 1 மீட்டர் எடுங்க, தாராளமாக கரெக்டாக இருக்கும். ஹலோ ஹால், ஐ எம் சாரா. இந்த வீடியோவில் கஸ்டமரோட ப்ளவுஸ் பற்றி பேச போகிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ரேட் இருக்கும்ல, ப்ளவுஸோட ரேட் எல்லாத்தையும் நான் எப்படி பில்லாக கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது தனிப்பட்ட முறையாக கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு பில் புக் வந்து இருக்கும், அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. வீட்டில் தைக்கிறவங்க அப்படி கிடையாது, இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி வாயால் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா லைனிங்கோட கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க அளவு ப்ளவுஸு, இப்படி கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து 200 ரூபான்னு சொல்லிடுவேன். லைனிங்கோடு கொடுத்தாங்கன்னா 200 ரூபா, லைனிங் இல்லாமல் நான் வாங்கி லைனிங் போட்டு தைக்கணும்னா 250 ப்ளஸ் சாரியோட ஓரம் ஒரு 20 ரூபா. சிங்கிளாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்போவே ரேட் சொல்லிடலாம், அவங்க வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுவே ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து சேர்த்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒன்று சாதா ப்ளவுஸாக இருக்கும், ஒன்று லேஸ் வச்சு தைக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா டிசைன் ப்ளவுஸாக தைக்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம வந்து ரேட் வந்து நம்ம தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு அப்போவே நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவே ஒரு பேப்பர் எடுத்து என்னென்னு சொல்லி எழுதி அப்போவே அவங்க கையில் கொடுத்துர்லாம். நீங்களும் ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கலாம், இன்னொரு காப்பி அவங்க கையில் கொடுத்துர்லாம். அவங்க வரும்போது எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ் வந்து வாங்கிப்பாங்க. இந்த 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து இதில் ஒன்று தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பேப்பரில் எழுதி அவங்களோட பேக்கில் வந்து வச்சுருவேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்கும்போது நான் சொல்லிவிடுவேன் இந்த ரேட் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் நான் ப்ளவுஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஒரு 2-3 வாட்டி கடைக்கு வருவாங்க, மளிகை கடை வச்சுருக்காருல, அதனால் வருவாங்க. அப்போவே நான் இவர்கிட்ட சொல்லிவிடுவேன், இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிக்கிற மாதிரி இருக்குது, இன்னார் வந்தாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி சொல்லிவிடுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிவிடுவேன். வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிடுவேன் அந்த ஃபோட்டோ எடுத்து அவருக்கு. அவர் பார்த்து அதை சொல்லிவிடுவார். வரும்போது பைசா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது எனக்கு வந்து ப்ளஸ் தான். ஏன்னா அவங்க கடைக்கு வரும்போது, மளிகை கடைக்கு வரும்போது பொருள் வாங்கிட்டு இவரும் விலை சொல்லிவிடுவாரா, அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிப்பார். இதுவே நீங்கள் வீட்டில் வச்சு அவங்க வரும்போது தான் பைசா எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துகிட்டு வராங்களோ இல்லையோன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு பேப்பரில் நீட்டாக எழுதி கொடுத்துருங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சாரீ ஓரன்னா 20 ரூபான்னா 20 ரூபா தான். அது வந்து எப்போவுமே நீங்கள் அதை ஒரு ஃபாலோ மாதிரி கொண்டு வரணும், ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து லேஸ் வச்சு ப்ளவுஸ் தைக்கிறீங்கல்ல, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து லைனிங் அவங்க கொடுத்தாங்கன்னா 200 ரூபா, லேஸ்க்கு ஒரு 50 ரூபா ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 250 ரூபா வாங்கிக்கோங்க. அப்படி லேஸ் ப்ளவுஸ்னால் இதுதான் ஸ்டாண்டர்டான விலை, டிசைன் ப்ளவுஸ்னால் இதுதான் ஸ்டாண்டர்டான விலைன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க இருக்கும்போதே ஒரு பேப்பரில் ஃபுல்லாக நார்மல் ப்ளவுஸ் 2னா 200 உடனே எழுதி அவங்க கையில் ஒரு பேப்பரில் கொடுத்துருங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தைச்சி முடிச்சிட்டிங்க, திரும்ப அவங்க வராங்க, துணியை வாங்கிட்டு போயிடுவாங்க. பணம் எப்போ தருவாங்க? ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஒரு சில பேர் நல்ல கஸ்டமர் வந்து உடனே கொடுத்துருவாங்க, அதிகமாகவே எடுத்துகிட்டு வருவாங்க வரும்போது. இப்போ நீங்கள் 1000 ரூபா அப்படி ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்க 1500 எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் நாளைக்கு தரமா, அடுத்த வாரம் தரமான்ட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து யாருக்கும் கடனும் கொடுக்க வேண்டாம், யார்கிட்டையும் கடனும் வாங்க வேண்டாம். அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் உழைப்பை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடணும். இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஒரு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து. ஏன்னா நான் தைக்கலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தேன், தைக்கலை. யாருமே எனக்கு அவசரமாக கேட்கல. இந்த ப்ளூ கலர் சாரி இருக்குல்ல, இவங்க மட்டும்தான் உடனே கேட்டாங்க. இந்த டிசைனர் ப்ளவுஸ் இருக்குல்ல, இது நான் தைச்சி கொடுத்தது தான். அந்த பொண்ணு அவங்க ஊர்லேருந்து இந்த சேலையை வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா இருக்கு எனக்கு அதே மாதிரி தைச்சி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு எனக்கு வந்து கொடுத்தாங்க. இவங்களும் அவசரமாக கேட்கல, ஒரு 10-15 நாள் கழித்து தான் கேட்டாங்க. நான் சொல்லிவிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தைக்க முடியாதுன்னு சொன்னேன். சரி ஓகேம்மா கொஞ்ச நாள் கழிச்சு கொடுன்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்படியே நான் வாங்கி வச்சு சேர்த்து வச்ச ப்ளவுஸ் எல்லாமே இது போக அடுத்த வீடியோலாம் காட்டுறேன், நான் எவ்வளோ ப்ளவுஸ் தைச்சேன்னு காட்டுறேன். நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இதில் லைனிங் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸுக்கு. அதாவது மேல் பக்கம் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு பாட்டு பேக் பாட்டு பட்டி ஸ்லீவ் அது மட்டும்தான் லைனிங் வருது. இதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வைக்கணுமே, அதுக்கு துணி இல்லை லைனிங்கில். நீங்கள் லைனிங் எடுக்கும்போது
அதாவது கஸ்டமர்ஸ் வந்து லைனிங் எடுக்கும்போது 1 மீட்ரு எடுங்க, தாராளமாக கரெக்டாக இருக்கும். அதாவது உங்கள் துணியை வச்சு தான் தைக்கணும், அப்போ நீங்கள் வந்து 1 மீட்ரு எடுத்து கொடுங்க. இப்போது இந்த சாரீக்கு இந்த கையில் இருக்க ப்ளவுஸுக்கெலாம் சேர்த்து நான் பில் போட்டிருக்கேன். அது அப்படியே அந்த ப்ளவுஸெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு அந்த கவருக்குள்ளேயே வச்சுருவேன். இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடையில் வரும்போது நான் ரேட் சொல்லிடுவேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த ப்ளவுஸுக்கு அவங்களே லைனிங் எடுத்து கொடுத்துட்டாங்க, அதனால் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் 200 ரூபா, சேலை ஓவர் அடிக்கிறதுக்கு 20 ரூபா. இங்கே வந்து ஒரு 3 சேலை கொடுத்துருக்காங்க, 3 நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு மொத்தம் எவ்வளோ பில்லுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு நோட்டு மாதிரி எடுத்து கூட நீங்கள் அதில் கிழிச்சு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த வருஷம் வந்து ப்ளவுஸோட ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். போன வருஷம் 80 ரூபாய்க்கு தைச்சேன், இந்த வருஷம் 100 ரூபாய்க்கு தைக்கிறேன் நார்மல் ப்ளவுஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி. இது எழுதுறது ரொம்ப பெஸ்ட் என்ன கேட்டால். ஏன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம அப்போவே நம்ம கொடுத்துட்டோம்னா இவ்வளோ ஆகுது, நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு அவங்களுக்கு என்ன வரும். இதில் வந்து 3 லைனிங்கு, ஒரு நார்மல், ஒரு டிசைனர் ப்ளவுஸு. இந்த டிசைனர் ப்ளவுஸ்க்கு சேரீயெல்லாம் எங்கிட்ட ரொம்ப ஒரு 2-3 மாதமாவது எங்கிட்ட இருந்திருக்கும். இந்த சேலை ரொம்ப முடியல, தைக்காமல் அப்படியே வச்சுட்டேன். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து லேஸ் ஒர்க்கு 2 சேலைக்கு 2 ப்ளவுஸுக்கு, டிசைனர் ப்ளவுஸ் 1, நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸு, நார்மல் ப்ளவுஸ் 1, சேலை ஓரம் எல்லாம் சேர்த்து 1330 ரூபா. இவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் கொடுப்பாங்க, இந்த ஒரு கஸ்டமர் மட்டும். ஏன்னா வீட்டு பக்கம் 2 வீடு தள்ளி இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து வேறு ஊரில் இருக்குது, கட்டி கொடுத்த ஊர் வேறு ஊர். எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது எனக்கு வந்து பைசா கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு